சரண கொஞ்சம் தவச்சு சாமி சிந்தகத்தோ ஐயப்போ சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ வணக்கம். நவம்பர் 16 இருந்து ஆரம்பித்த சபரிமலை சீசனில் தென் மாநிலத்தில் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தரிசனத்துக்காண்டி சபரிமலைக்கு இந்த தென்காசி புளியர ஆரியங்காவு பாதையில் கூட சர்வீஸ் கோவிலுக்கு போகிற பாதையில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் கடந்த 38 நாட்களாக இந்தியன் டிரைவர்ஸ் சொசைட்டி சார்பாக 10 வாலண்டியர்ஸும் வளைவில் ப்ரோக் ஆகாது இருக்கிறதுக்கு ஏதாவது வண்டி பிரேக் டவுன் ஆச்சால் உடனே மாற்றுறதுக்கு ஒரு க்ரெயினும் போட்டு நாங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஐயப்ப பக்தருக்கும் எந்த புத்திமுண்டும் வராத ரீதியில் இன்ன வரைக்கும் நாங்கள் அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ வருஷங்களாக ஆரியங்காவ் கோவிலில் இந்த சபரிமலை சீசனில் முன்னோடியாയിട്ട് நடத்துகிற திருக்கல்யாண மகோத்சவம் மதுரை, விருதுநகர், செங்கோட்டை தொடங்கி கேரளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் பல மாவட்டத்திலே இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 வண்டிகள் அங்கே கோவில் திருவிழாக்கு வருது. அந்த டைமில் சாமிமார் வண்டியும் பார்க் பண்ண முடியாது, இந்த கனிமாவில் வண்டியும் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நாளை 24ஆம் காலையில் 6 மணியில் இருந்து 26ஆம் வரைக்கும் கனிமாவில் வண்டிகளும் வைக்கல் லாரிகளும் நிப்பாட்டுறதுக்கு இந்தியன் டிரைவர்ஸ் சொசைட்டி அதில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்திருக்க. இது மக்களுக்கு மக்களோட பாதுகாப்புக்கு தான். நம்ம வருமானம் டிரைவர்ஸிൻ്റെ வருமானமும் ஓனர்ஸிൻ്റെ வருமானம் குறைஞ்சாலும் பொதுமக்களுக்கு எந்த புத்திமுட்டும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த முன்கருதல். அதை பற்றி சிலர் இது வேணும்னு பிரச்சனை உண்டாக்குறதுக்காக திட்டம் போட்டு இருக்கிறதுனால இந்த நாங்கள் செய்ய போகிற காரியம் மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்குது. நான் இந்தியன் ஓட்டுநர் சங்கம் தலைவர், ஓட்டுநர் சங்க செக்ரட்டரி தென்மலை ராஜன், தென்மலை வார்டு கவுன்சிலர் கூட.